வழிபட்டு கும்பிட்டு போனியா இல்லையா? என்னோட இடத்துல அமைச்சு கூடாயா? இந்த இடத்துல நிலையா நிறுத்தி 10 விதமா என்ன பேசாத அளவுக்கு நான் என் வீட்டில் ஒன்று வச்சு வழிபடுறேன். எனக்கு உண்டான பூஜையை என் கைக்கு தந்த சத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்சு உனக்கு செய்வேன். அந்த பூஜையை ஏற்றுக்கணும். உன் உருவத்தை எடுத்து வச்சு இந்த இடத்துல வழிபடுறேன். எனக்கு உண்டான கால நேரத்தில் கழித்து இந்த இடத்துல நிலையா நீ உட்காந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும். எனக்கு உண்டான சொந்த இடத்த அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டே இல்லையா? அதுக்கு உண்டான இடத்த அமைச்சும் கொடுத்தேன். அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு உண்டான இடத்துல ஒதுக்கி கொடுத்து ஆளுக்கு ஒரு இடமா ஒதுக்கி கொடுத்து இன்னாருக்கு இந்த இடம் இன்னாருக்கு இந்த இடங்கிறத கணிச்சு கொடுத்துருக்குறேன். அதுக்குண்டான நேரத்தில் நான் கனவுல வந்தது போல என் இடத்துல இந்த இடத்துல கண்டறிஞ்சு ஒரு காவக்காரனும் ஒரு பதி போட்டு வைக்கணும்டா குழந்தை. அந்த பதியில உருவமாக எடுத்து வைக்க வேண்டாம். ஒரு ஆற்றை கண்டு ஒரு கல் எடுத்து அந்த ஆற்றுல ஒரு மண் சட்டி வாங்கி செம்மண் கலந்து இந்த உருவத்தை வச்சு காவகாரனா எனக்கு முன்னால் வச்சு வழிபட்டுக்கிட்டு வாடா குழந்தை. அதுக்கு உண்டான கால நேரம் இடம் நியமிச்சு நான் போய் உட்கார்ற நேரத்தில் நான் மண்ணில் உட்காந்துக்குவேன். புரிஞ்சுதா? நேரம் ஆகுமா? ஒரு மண் சட்டி வாங்கி அதுக்குண்டான கால நேரத்தில் என்னோட காவக்காரனா அந்த இடத்துல கணிச்சு வைக்கிட்டா குழந்தை. கணிச்சு போட்ட இடத்துல இதுக்குண்டான கால நேரமும் கணிச்சு நான் எடுத்து அந்த புத்தா வளர்ந்து காட்டணும். அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான இடத்துல அம்மாவா இல்லையா? அந்த இடத்துல நான் உருவமா வந்து உட்காந்த பின்னாடி புத்தா வளர்ந்து காட்டினேன். இப்போ புத்துக்கு உண்டான கால நேரம் யாரோ ஒருத்தர் 2 பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வர நேரத்தில் சுத்தமும் இருக்கணும், சுத்தம் இல்லாதையும் இருக்குது. அந்த கால நேரத்தில் தான் காவலா இந்த இடத்துல வந்து காட்டுறதுக்கு உண்டான நேரத்தை காட்டி கொடுப்பேன். சரியா? நீ இருக்கிற நேரமும் இல்லாத நேரமும் யாரோ ஒருத்தர் 2 பேர் அந்த எல்லைக்கு வந்தாங்க போகிறாங்க. அதுக்கு உண்டான நேரத்தில் என் காவலாக விட்டா எனக்கு உண்டான சுத்தம் அந்த இடத்துல தூய்மையாக இருக்கும். புரிஞ்சுதா? நேரம் ஆகுமா? அதுக்குண்டான நேரத்தில் உட்கார வச்சு அந்த பூஜை செய்ய எனக்குன்னு ஒரு பூஜை பண்ணக்கல அவருக்கும் ஒரு பூஜையை செஞ்சு இந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு வா. அதுக்குண்டான இடம் நான் காட்சி கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் வச்சு சிறிய காலம் இருக்குது. அந்த காலத்தில் உனக்குன்னு உண்டான இடத்துல இந்த இடத்துல வச்சு நீ பூஜை பண்ணிக்கலாங்கிற இடத்த உனக்கு நியமிச்சு அந்த இடத்துல முழுமையாக நான் உட்காரத்துக்கு உண்டான வழியை நான் வந்துட்டு தரேன். சரியா? இப்போ ஒரு வேலைக்கு உண்டான நேரமும் கணிச்சு இந்த இடத்துல பிரார்த்தனையாக வச்சிருக்கிற அதுக்கு உண்டான நேரம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அவசரப்பட வேண்டாம். மெல்ல முள்ளு மேலே சேலை போட்டது போல் மெல்ல தான் நான் வந்து எடுக்கணும். அதுக்கு உண்டான வழியை பொறுமை காத்து இந்த தொழிலுக்கு உண்டான வாய்ப்பை பொறுமையாக நிதானமாக செய்ய அதுக்கு உண்டான வழியை நான் வகுத்து அமைச்சு கொடுக்குறேன். பயப்பட வேண்டாம். உனக்கு உண்டான நேரத்தில் நான் அமைச்சு கொடுக்குறேன். என்னோட தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். மடியில் மஞ்சள் முடிஞ்சிருக்கோ அதுக்குண்டான நேரத்தை நான் ஓடி கண்டறிஞ்சு பார்த்தேன். வருமானத்துக்கு உண்டானதும் அமையறதுக்கு உண்டான நேரத்தில் மெல்ல 12 தேதி ஆகணும். 12 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. அதுக்குண்டான வேலைகளை நம்ம போய் கண்டறிஞ்சு பார்த்துட்டு இடத்த நியமிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான தொழிலையும் பார்த்து வச்சிருக்கிறேன். சரியா? அவசரப்பட வேண்டாம். என்னோட மிளகா மட்டும் கூட வச்சுக்கோ. எந்த பக்கம் போனாலும் இடையூறு இல்லாமல் அந்த அங்காள பரமேஸ்வரி அந்த கருப்பசாமி அந்த இடத்துல துணையாக நின்று வழிவகுத்து கொடுப்பேன். ஒரு நேரத்தில் என் அண்ணனா வந்தும் பேசுவான் அந்த இடத்துல. சரியா? அந்த இடத்துல என் அண்ணனா வந்தும் அந்த இடத்துல பேசுவேன். தயங்க வேண்டாம். அந்த இடத்துல சிக்கல் உண்டாகுதுன்னா என் அண்ணனை கூப்பிட்டாவே அதுக்குண்டான நேரம் ஒதுங்கி போயிடும். வேற வச்சுக்கிற இடத்துல வந்து வீட்டுக்காரங்க வைக்கிறேங்கிறாங்க. இல்லை இடம் மாற்றி இருக்கலாமா? பூர்வீகத்தில் இறங்குறாங்க. பூர்வீகத்தில் சிலை வச்சுருவாங்க. பூர்வீக சொத்துக்கு 12 தேதிக்கு மேலே பேசலாம். 12 தேதி சொல்லியிருக்கிறேன். இந்த 12 தேதிக்குள்ளே அவசரப்பட வேண்டாம். கண்டறிஞ்சு வார்த்தையும் விட வேண்டாம். இந்த 12 தேதிக்குள்ள வாய் வார்த்தையில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. பொறுமையாக காத்திரு. இந்த 12 தேதி ஆகட்டும். இந்த 12 தேதிக்கு மேலே இதுக்குண்டான வாய் வார்த்தைகளை நான் கண்டறிஞ்சு ஆராய்ஞ்சு அங்கே எந்தெந்த இடையூறு இருக்குதுன்னு உனக்கு காட்டி கொடுத்துருவேன். நீ அவசரப்பட்டா கொஞ்சம் தள்ளி போகும். புரிஞ்சதா? நேரம்
அதனால் இந்த 12 தேதி ஆகட்டும், 12 தேதிக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து இரு. யாருக்கிட்டையும் வார்த்தையை விட வேண்டாம். இந்த 12 தேதிக்கு மேலே காட்டி கொடுத்து அந்த இடத்துல முழுமையாக உட்காரத்துக்கு உண்டான வழியை நான் கனவு கூட வந்து சொல்லிடுவேன். சரி. அப்பா, நானும் புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன். இந்த புதுசாக தொழிலுக்கு உண்டான கால நேரத்தில் இந்த தொழில் எனக்கு நிரந்தரமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிற வந்த வாதிக்கு இந்த வாக்குடா. புதுசா